A bending moment of 300 Newton meter is applied to the purlin. In a plane at an angle of 30, அதாவது 30 degree to vertical axis, that is y axis. இந்த y axis அப்படிங்கிற இந்த term வந்து கொடுக்க மாட்டாங்க. நான் இந்த புரியணுங்கிறதுக்காக இதை நான் எழுதியிருக்கேன். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது கொஸ்டினில் இருக்காது. To vertical axis, if the sense of bending moment is such that its component mx and my both produce tension in positive. இந்த பாசிட்டிவ் xy குவாட்ரண்ட்டில் டென்ஷனை ஒரு மொமெண்ட் கிரியேட் பண்ணுதுன்னா அது வந்து பாசிட்டிவ்ஸ், அதாவது mxம் ப்ளஸ் myயும் ப்ளஸ், போத் ப்ரொடியூஸ் டென்ஷன் இன் பாசிட்டிவ் xy குவாட்ரண்ட்ஸ். Calculate the maximum direct stress of purlin, stating exactly the point at which it acts. இந்த ப்ராப்ளம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண அதே மாதிரியான ப்ராப்ளம் தான். இதில் ஒரே ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா, இதில் ஒரு ஆங்கிள், ஸ்கியூ லோடுன்னு சொல்லுவாங்க, இதில் ஒரு ஆங்கிள் கொடுத்து அந்த ஆங்கிள்லேருந்து அந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிள்லேருந்து லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வெர்டிக்கல் ஆக்சிஸில் லோடு ஆக்ட் ஆகுது, அதனால் பெண்டிங் மூமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. லோடு பெண்டிங் மூமெண்ட் 30 டிகிரி டு வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டுமே இருக்கும், mxம் இருக்கும் myயும் இருக்கும். அதை ரெண்டையுமே அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் x y கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு, ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு இந்த சிங்கிற பாயிண்ட்டுங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம வந்து ஆரிஜினாக எடுத்துருக்கோம். அப்போது இந்த பர்லினை வந்து 2 செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கோம். இங்கே ஒரு டாட்டர் லைன் கொடுத்துருக்கோம். இதை இப்படியும் பண்ணலாம், இப்படி பண்ணியும் நாம் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பக்கம் பிரித்தாலும் சேம் ஆன்சர் தான் வரும். பட் இதில் 100 மில்லிமீட்டர், இதில் 125 மில்லிமீட்டர், இது ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டு, இது செகண்ட் செக்மெண்ட்டு, இங்கே ஸ்பெட் வச்சு முடிச்சிருக்கோம். ஸோ இந்த செக்மெண்ட்டோ இதில் வந்து பிரெத்து 100, டெப்த்து 10. ஸோ இதோட ஏரியா 100 மல்டிப்ளைட் பை 10 அது வந்துடும். இதோடைய பிரெத்து வந்து பார்த்தா பி, இது 10, டெப்த்து வந்து 125, இதில் ஒரு 10 போயிடுச்சு, அதனால் 115 வரும். இதோட ஏரியா 115 மல்டிப்ளைட் பை 10 1150 இதில் கிடைக்கும். இதில் வெர்டிக்கலில் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. பட் ஆங்கிள் வந்து இந்த mx myயை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஆங்கிள் வந்து டீட்டா வந்து ஹரிசான்டல் ஆக்சிஸ்லேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம் ஃபார்முலாவுக்கு. அதனால் இந்த வெர்டிக்கல் 30னா ஹரிசான்டல்லேருந்து 60, அப்படி தான் கால்குலேஷன் வரும். இப்போது வெர்டிக்கல்லேருந்து 30 டிகிரினா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இருக்குதுன்னா, இப்போ ஹரிசான்டல்லேருந்து 60. ஸோ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இருக்கிறது 90 டிகிரி. ஸோ 90 - 30 வந்து 60. ஸோ ஹரிசான்டல்லேருந்து 60 டிகிரி ஆங்கிளில் இது ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ mxக்கு ஃபார்முலா என்னன்னா, mx தட் இஸ் ஈக்குவல் டு m சைன் இந்த டிகிரி, எந்த ஆங்கிளில் இருக்குதோ இந்த டிகிரி. ஸோ இது ஹரிசான்டல்லேருந்து தான் மெஷர் பண்ணணும், அதனால் இதில் 60 போட்டிருக்கோம். வெர்டிக்கல்லேருந்து 30ன்னு சம்பளம் கொடுத்துருக்காங்க, இதில் ஹரிசான்டல்லேருந்து அப்போ 60. ஸோ mx தட் இஸ் ஈக்குவல் டு m சைன் 60, my தட் இஸ் ஈக்குவல் டு m காஸ் 60. ஸோ mx வந்து 3000. இந்த ப்ராப்ளத்தில் இந்த இடத்துல ஒரு 0 மிஸ் ஆகுது, அது மிஸ்டேக்கு. ஸோ 3000 நியூட்டன் மீட்டர், அதுதான் இதில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 3000 நியூட்டன் மீட்டர். இப்போ மில்லிமீட்டரில் இருக்கிறதுனால மில்லிமீட்டருக்கு 1000 வரை நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ 3000 மல்டிப்ளைட் பை 10⁻³ சைன் 60, அதுக்கு இந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி காஸ் 60ன்னு இந்த ஆன்சர் வரும். இப்போது இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன் 1, 2 சம்மேஷனு. ஸோ ஏஎக்ஸ் ஒய், ஏஎக்ஸ் ஏஒய், ஏஎக்ஸ் ஸ்கொயர், ஏஒய் ஸ்கொயர், ஏஎக்ஸ்ஒய், ஐசிஎக்ஸ், ஐசிஒய். ஸோ எக்ஸுக்கு வந்து ஏரியா வந்து ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு ஏரியா 1000, செகண்ட் செக்ஷனுக்கு ஏரியா 1150. இதை நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ எக்ஸுக்கு வேல்யூ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு 50ல் இருக்கும், ஒய் வந்து 120 இருக்கும். ஸோ 125னா 120 வந்துடுங்க. ஸோ ஆஃப். ஸோ 5 மைனஸ் ஆயிரும் 120. இது செகண்ட் செக்ஷனுக்கு எக்ஸ் வந்து 10ங்கிறதுனால 5 வரும்.
இங்கே 57.5 57.5 அதாவது எப்படின்னா 115 டிவைடட் பை 2 115 டிவைடட் பை 2னா 115 டிவைடட் பை 2னா என்ன வரும் 57.5 வரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த வேல்யூஸை வச்சு இந்த விஷயத்தை ஏஎக்ஸ் வந்துடும், ஏஒய், ஏஎக்ஸ் ஸ்கொயரு, ஏஒய் ஸ்கொயரு, ஏஎக்ஸ்ஒய், இது எல்லாமே செக்மெண்ட்டு கால்குலேட் பண்ணிகிட்டே போக வேண்டியதான். ஸோ ஏஎக்ஸ், ஏஒய், ஏஎக்ஸ் ஸ்கொயர், ஏஒய் ஸ்கொயர், ஏஎக்ஸ்ஒய். ஐசிஎக்ஸ் ஐசிஒய்க்கு ஃபார்முலா முன்னாடியே தெரியும். ஐசிஎக்ஸுக்குன்னா பிரெத்து பி டி கியூப் டிவைடட் பை 12, ஐசிஒய்க்கு டிபி கியூப் டிவைடட் பை 12. அந்த ஃபார்முலா வச்சு இதில் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கால்குலேட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதோட சம்மேஷனை எடுத்துடணும். இந்த சம்மேஷனை எடுத்து திரும்ப இந்த வேல்யூஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய், ஐஎக்ஸ்ஒய் சென்ட்ராய்டு. ஸோ ஐசிஎக்ஸுக்கு பி டி கியூப் டிவைடட் பை 12. இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு இது பி, இது டி. செகண்ட் செக்ஷனுக்கு இது பி, இது டி. அது எல்லாத்தையுமே இதில் அப்ளை பண்ணி இந்த ஐசிஎக்ஸும் ஐசிஒய்யும் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய், ஐஎக்ஸ்ஒய், சி, இது 4க்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் பார் சிங்கிறது சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டுக்கு 2 கோஆர்டினேட் இருக்கும், எக்ஸ் பாரு, ஒய் பாரு. ஸோ எக்ஸ் பாருக்கு கால்குலேட் பண்ணி சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ இந்த டேபிளில் இருந்தே எடுத்து அப்ளை பண்ணிடலாம். ஒய்க்கு சம்மேஷன் ஆஃப் ஏஒய் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஏ இந்த வேல்யூவும் அப்ளை பண்ணி இந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்துக்கு ஐஎக்ஸ்எக்ஸுக்கு இந்த ஃபார்முலா சம்மேஷன் ஆஃப் ஐசிஎக்ஸ் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் ஏஒய் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஏ ஒய் பார் ஸ்கொயர். அது சம்மேஷன் ஆஃப் ஏ வந்து தான் இங்கே அப்ளை பண்ணணும், ஒய் பார் இங்கே கால்குலேட் பண்ணதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஐஎக்ஸ்எக்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஐஒய்ஒய்யை சம்மேஷன் ஆஃப் ஐசிஒய் ப்ளஸ் சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் ஆஃப் ஏ எக்ஸ் பார் ஸ்கொயர். ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். ஐஎக்ஸ்ஒய்ங்கிறது சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ்ஒய், இது ஒரே டேர்ம் தான். சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ்ஒய்ங்கிறது இங்கே கிடச்சிருக்கும், சம்மேஷன் ஆஃப் ஏஎக்ஸ்ஒய் கிடச்சிருக்கும். அடுத்த டேர்மு சம்மேஷன் ஆஃப் ஏ எக்ஸ் பார் ஒய் பார், ஐஎக்ஸ்ஒய் கிடச்சிரும். ஸோ எம்ஒயும் கால்குலேட் பண்ணிட்டோம், எம்எக்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம், ஐஎக்ஸ்எக்ஸு, ஐஒய்ஒய், ஐஎக்ஸ்ஒய் எல்லாமே கால்குலேட் பண்ணி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த ஈக்குவேஷன் கிடைச்சதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த எக்ஸ் வேல்யூ, சே ஃபார் எக்ஸாம்பிள் பிங்கிற பாயிண்ட்டுக்கு எஃப்ங்கிற பாயிண்ட்டுக்கு நோட் பண்ணலாமா? இல்லை, இது ரெண்டுமே மைனஸ் வரும். சிங்கிற பாயிண்ட்டுக்கு நோட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்லேருந்து தான் நோட் பண்ணணும். இந்த பாயிண்ட்லேருந்து நோட் பண்ணுறப்போ இது வந்து -25.93, இது -86.86. அப்போ சிங்கிற பாயிண்ட்டுக்கு -25.93 -86.56. ஸோ இந்த கோஆர்டினேட்டை இந்த எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சிக்மா அட் சி வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி ஏபிசிடிஇஎஃப் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம்னா இது 44, 17, -63, -60, 14, 38. அப்போது இத்தனை வேல்யூவும் கிடச்சிருது. அப்போ இதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது இந்த 63 தான். 63 தான் சிக்மா இசட் மேக்ஸிமம் 63.26 நியூட்டன் பெர் மில்லிமீட்டர். பட் இது நெகட்டிவில் இருக்கிறதுனால கம்ப்ரசிவ் அட் சி. ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தெல்லாம் பண்ணுறப்போ ரொம்ப கீனாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். அது என்னென்னா, எங்கேயுமே சைன் சேஞ்ச் ஆகக்கூடாது, வேல்யூஸ் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது, நியூமெரிக்கல் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கணும். ஃபார்முலாஸ் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான், பட் அதை அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஒரு வேல்யூ தப்பானா கூட ஃபைனல் ரிசல்ட் ராங் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்கியூலோடு, அதாவது ஒரு ஆங்கிளில் இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தா கண்டிப்பாக இந்த ஃபார்முலாஸ் இதில் அடிஷ்னலாக இருக்குது. இந்த ஃபார்முலாஸ் வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ் வந்து கிளியராக நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தில் ரொம்ப அதிகமான ஒர்க் இருக்காது, பட் புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணால் ப்ராப்ளத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.